ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இங்கு வாசித்த வேத பகுதியில் 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். இயேசு இதை செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. இதை செய்ய எனக்கு வல்லமை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? எதை செய்ய? இந்த குருடர்களுக்கு அற்புதத்தை செய்ய, இவர்களுக்கு பார்வையை கொடுக்க, இவர்களுடைய கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். குருடர்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருந்தது. ஆனால் குருடர்களை சுகமாக்கக்கூடிய விசுவாசம் குருடர்களிடத்தில்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் என் வியாதியை சுகமாக்கவில்லை, ஆண்டவர் என் பிரச்சனையை மாற்றவில்லை, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யவில்லை, ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? குருடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியைத்தான் உங்களை பார்த்து கேட்கிறார். மனிதன் விசுவாசிக்காமல் மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை. வேதம் ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இயேசு குருடர்களை பார்த்து கேட்டார், இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இந்த குருடர்களுடைய விசுவாசம்தான் இவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். இந்த குருடர்களுடைய விசுவாசம்தான் இவர்களுடைய கண்களை திறக்கும். இந்த குருடர்களுடைய விசுவாசம்தான் இவர்களுக்கு பார்வையை கொடுக்கும். ஆகவேதான் இயேசு கேட்டார்,
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். குருடர்கள் விசுவாசிக்காத வரைக்கும் இயேசு அற்புதத்தை செய்ய முடியாது. குருடர்கள் விசுவாசிக்காத வரைக்கும் இயேசு பார்வையை கொடுக்க முடியாது. குருடர்கள் விசுவாசிக்காத வரைக்கும் இயேசு அவர்களுடைய பிரச்சனையை மாற்ற முடியாது. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் உங்க பிரச்சனையை கடவுள் மாற்ற முடியாது. நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். அப்பொழுதுதான் உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியும். இங்கு பார்க்கிறோம், 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு இரங்கவில்லை. காரணம் என்ன? இயேசு அவர்களிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் கடவுளை நோக்கி ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். கடவுள் இரக்கத்தின் தேவன். ஆனால் அவர் கிரியை செய்வதற்கு விசுவாசம் தேவை. அவர் இரக்கம் உள்ளவர்தான், அவர் அற்புதத்தை செய்கிறவர்தான். ஆனால் அவர் சுகமாக்க வேண்டுமானால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவர் செய்ய முடியும். ஆகவே குருடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் பிரச்சனையை மாற்ற எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? உன் கடன் பிரச்சனையை மாற்ற எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? உன் தேவையை சந்திக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய கஷ்டத்தை மாற்ற எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? உன் பிரச்சனையை தீர்க்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த குருடர்கள் விசுவாசித்த போது இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டார். கடவுள் எப்பொழுது உங்களை தொடுவார்? நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களை தொடுவார். அவர் தொடும்போது உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும், உங்க கஷ்டங்கள் தீரும். அவர் குஷ்டரோகியை தொட்டபோது குஷ்டரோகம் நீங்கினது. குருடர்களுடைய கண்களை தொட்டபோது அவர்களுக்கு பார்வை கிடைத்தது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் தொட்டபோது அது பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கடவுள் அற்புதத்தை செய்வார். கடவுள் சூழ்நிலையை மாற்றுவார். இயேசு அந்த குருடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. இயேசு சொன்னார், உன் வியாதி சுகமாகணும்னா உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு நடக்கும். சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற விசுவாசம் குருடர்களிடத்தில் தான் இருந்தது. இன்றைக்கும் உங்க பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற விசுவாசம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் வல்லமை வெளிப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் கிரியை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கும் இந்த குருடர்களைப் போல நீங்கள் விசுவாசியுங்கள். கடவுள் உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.